ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் வித் சார்லி சேனல். ஸோ அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருடங்கள் கழித்து, சும்மா சொன்னால் ரொம்ப வாரங்கள் கழித்து ஈவில் நன் பார்க்க போகிறோம். என்னல இது ஈவில் நன் மேஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவில் நன் 1 இன் கோஸ்ட் மோட் தாமா. என்னல இது மாதிரிலாம் இருந்தது இல்லை. ஃபஸ்ட்லாம் அந்த பார்க்குறப்ப இப்படியெல்லாம் இருக்காது. இப்போ தான் புதுசாக என்னமோ இந்த மாதிரி பூஞ்சியெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஏஜ் என்னன்னு கேட்டுருவாங்க. நம்மளோட ஏஜ் வந்து 35. சும்மா சொன்னேன். எனக்கு வந்து 12 ஆக போகுது. ஸோ அதனால் வந்து 12 அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். 320 ருபீஸ்லாம் கொடுக்க முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம ஆடோடையே பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்? அந்த பேர் இருக்கட்டுமா, இல்லை வந்து வேறு எதாவது பேர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்? எனக்கே ஞாபகம் இல்லைங்க. என்ன பேர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சுருங்க. கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க. நான் வந்து ஒரு பேர் தான், நல்ல பேர் தான் கொடுத்துருக்கேன். கீஃபர்னு ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். அது வந்து நான் பார்க்குற ட்ராமாலாம் வந்து இந்த சீரியல் மாதிரிலாம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபிலிப்பினோ மூவி. அந்த மூவியில் வர ஹீரோ பேர் கொடுக்கலான்னு பார்த்தா ஓவர் இந்த ஈவனுக்குலாம் அப்படின்ட்டு விட்டுட்டான். அப்புறம் ஒரு சிரிப்பான பேர் தான் கொடுத்துருக்கேன். பாருங்க, சரிங்களா? ஸோ ஏன் இத்தனை நாள் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஆனுவல் எக்ஸாம் 3 வாரம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இல்லை தான். ஓகேவா? அதோட ஆன்சர் வந்து இல்லை. அதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ வந்து அதோட உண்மையான ஒரு இது என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் பேர் என்னென்னு. அமுக்கு டுமுக்கு. நான் வச்சுருந்த பேர் இதை வந்து அயம் அமுக்கு டுமுக்கு அப்படின்னு வரும். பிறகு சிரிப்பாக இருந்தது இது. சரிங்களா? அதை பாருங்கள். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் நார்மல் மோட்லேயே வந்து ப்ளே பண்ண போயிட்டேன். ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணேன், உடனே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, திரும்பி எல்லாமே அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து அந்த வந்துட்டு என்கிட்ட போயிட்டேன் திரும்பி. அப்புறம் வந்து திரும்பி இதுக்குள்ளே போய் ட்ரீம் மோடு சூஸ் பண்ணேன். ட்ரீம் தான், அது கோஸ்ட் மோடு இல்லை போல். ட்ரீம் மோடு, ட்ரீமும் இருக்குது, கோஸ்ட்டும் இருக்குங்க. நான் ட்ரீம் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம கோஸ்ட்டு சூஸ் பண்ணி விளையாடலாம். வேணா கேளுங்க, இன்னும் 2 டேஸ்லேயே போடுறேன். ஏன்னா எங்களுக்கு ஆனுவல் லீவ் இன்னைக்கு தான் விட்டாங்க. ஓகேங்களா? எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் லேட்டாக விட்டாங்க, மற்ற எல்லா ஸ்கூல்லேயுமே விட்டுட்டாங்க. சரி, ஓகே, விடுங்கங்க. அதுதான் அந்த ஸ்கூலே அப்படி தான் போல். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் ஸோ நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான சிரிப்புங்க. ஐ ஹாவ் டு பி குட், ஐ எம் அமுக்கு டுமுக்கு அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட். சிரிப்பாக இருக்குல்ல? அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால்னு ஒரு பாட்டு வரும், அந்த மாதிரி இருக்கு. அதுங்காட்டிக்கு தான் இந்த இது வச்சேன். சரிங்களா? அதுக்கு ஏன் இத்தனை நாள் வச்சோன்னா, ஆனுவல் எக்ஸாம்னால தான் இத்தனை நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்து ரொம்ப இந்த இது இருக்குல்ல, இந்த கண்ட்ரோலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி ஆடி போச்சு. எரிச்சலாக இருந்துச்சு. அதனால தான் சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியல. இதை நான் அவுட் ஆகிட்டேன். ஒரு லெட்டர் எடுத்துருந்தேன், வின் ஆகிருப்பேன். டிஆர்ஏ எடுத்துட்டேன், அப்புறம் ஏ எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எம்மு மட்டும் விட்டு அவுட் ஆகிட்டேன். இதுதான் வந்து பெரிய கவலையாக போச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போலேருந்து ஆரம்பிக்கிறவங்க சொல்ல, ஃபஸ்ட்டு டி கிடச்சிருச்சு. இப்போ சொல்கிறேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம்னு 2 வீக்ஸ் முன்னாடியே நான் இது பண்ணிட்டாங்க. 1 வீக்காக நான் வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 2-3 வெளியில் போயிருந்தேன். ஒரு ஊருக்கெலாம் போயிருந்தேன். சரிங்களா? ஊருக்கு போயிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. டிஸ்டர்பன்ஸுன்ற பாரு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, எனக்கு பிடிக்கலங்க ஸ்கூலையே. போன வருஷம் வரையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வருஷம் சுத்தமாக பிடிக்கல. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலில் பிடிக்கலனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் சரியாயிருச்சுங்க. அப்புறம் வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்னு ஆரம்பித்தாங்க. சரிங்களா? எக்ஸாம் வந்துடும் அப்படின்னா பயம் கொடுத்துனாங்க. சரி, ஓகே, நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு நான் படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடியே நல்லா படிச்சுட்டு அப்புறம் தான் போர்ஷன்ஸே கொடுத்தாங்கங்க. அதுக்கு முன்னாடி வரையும் நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? ஃபஸ்ட் டேர்மோட போர்ஷன்ஸ் படிச்சுட்டு செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எல்லாமே ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் படிச்சுட்டு தேர்ட் டேர்மோட போர்ஷன்ஸ் மட்டும் படிக்க மறந்துட்டேன். அதாவது டைமில். சரிங்களா? ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மோட 8 சப்ஜெக்ட்ஸோட போர்ஷன்ஸும் நான் படிச்சுட்டேன். ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மோடது. தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு மிஸ் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் தான் நிறைய கேட்பாங்கன்னாங்க. அதனால ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் படிச்சுட்டா, கடைசியில் பார்த்தா தேர்ட் டேர்ம்லேருந்து கேட்பாங்கன்னு போர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 வீக் முன்னாடி சொன்னாங்க. சரி, இன்னும் அந்த 1 வீக் அப்போ
பிரைட்னஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த 1 வீக் அப்போ என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு 1 வீக் அப்போ டேர்ம் 3யோட போர்ஷன் வச்சு நான் நல்லா படிச்சு தரவு பண்ணிட்டேன். இந்த தடவை எல்லா எக்ஸாம்ஸுமே நான் அப்பியர் ஆகி சூப்பராகவே எழுதியிருக்கேன். தமிழ் சூப்பராக எழுதினேன். இங்கிலீஷ் தமிழ் வந்து சுமாராக எழுதினேன். ஒரு 60க்கு வந்து ஒரு 40 அபோவ் வந்துடும். இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக சென்டம் எடுத்துருவேன். மேக்ஸ் இங்கிலீஷ்க்கு அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 50 அபோவ் வந்துடும் 60க்கு. சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 47 அந்த மாதிரி வரும். எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 47 48 அந்த மாதிரி வரும். இங்கிலீஷ் அப்புறம் ஜிகே அப்புறம் ஹிந்தி வந்து என் கண்ட்ரோல்லே இல்லை, தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. ஜிகேவும் அப்புறம் சிஎஸும் வந்து நான் சூப்பராகவே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. அதனால் வந்து எல்லாமே படித்தனால தான் நல்லா எழுத முடிஞ்சிச்சு. டைம் முடிஞ்சனால நம்ம $50 கொடுத்து 50 காயின்ஸ் கொடுத்து நம்ம எப்படியே வின் ஆகிட்டோம் சரிங்களா. 0 காயின்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு தடவை அவுட் ஆனோன்னா நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதாங்க, அதனால தான் இத்தனை நாள் வீடியோ போட முடியல. சரி அப்படின்ட்டு 1 வீக் 2 டேஸ் முன்னாடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு 8 சப்ஜெக்ட்ஸு. நேற்று வந்து ஒரு 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 ஃபெஸ்டிவல் போல், லைக் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நேற்று எங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்க ஸ்கூலுக்கு சரிங்களா. அதுங்காட்டிக்கு வந்து நேற்று நான் வந்து உட்காந்து நல்லா படிச்சுட்டேன். ரொம்ப எல்லாருக்குமே வந்து எமோஷ்னலாக இருக்கும் ஸ்கூல் லாஸ்ட் டே, அப்புறம் ஸ்கூலை விட்டு போகிறேன் அடுத்த வருஷம் வேறு. நான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டா வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஃபோன் பார்க்கலாம், வீடியோஸ் போடலாம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட சரிங்களா. 5 டேஸ்க்கு 1 டைம் ஒரு தடவை அந்த மாதிரி. ஏன் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் இப்போ தான் வந்து இது பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்க்கல சரிங்களா. இந்தமாதிரி வந்து நான் வந்து பார்க்குறேன் சீக்கிரமாக இது வீடியோஸ் போட சரிங்களா. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து மூச்சுடாமல் பேசணும், மூச்சுட முடியல. ஓகே, இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம், இந்த லாக்கர் இதுலலாம் எதுவுமே இருக்காது, நினச்ச மாதிரியே எதுவும் இல்லை. ஸோ வந்து இந்த தடவை நான் எங்கே போகலாம், எஸ் இந்த இடத்துக்கு சும்மா வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு போல். ஓகே, செம்ம ஜாலி தான். எம் மட்டும் 2 எடுத்தால் போதும். எம் எங்கே தான் இருக்குதுன்னு தெரிலங்க. ஓகேங்க, அதான் நான் சொன்னேன்ல அதோட அவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஆடுறான் சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே, அதான் கேம் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே போட்டுறேன். ஓகே பாய் காய்ஸ். பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.